السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العظيم. عن علي رضي الله عنه أنه قال له رسول الله صلى الله عليه وسلم: يا علي، ثلاث لا تؤخرها: الصلاة إذا آنت، والجنازة إذا حضرت، والأيم إذا وجدت لها كفؤا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அன்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஜாமிஉத் திர்மிதி எனும் நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது: யா அலியுன், அலி அவர்களே, ஸலாசுன் லா துஅக்கிர்ஹா, மூன்று காரியங்கள், அந்த மூன்று காரியங்களை, செயல்பாடுகளை நீர் பிற்படுத்தாதீர், நீர் தாமதிக்காதீர் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். அதிலே முதலாவது காரியம் அஸ்ஸலாத்து இதா ஆனத், தொழுகை அதன் நேரம் வந்து விட்டால் அந்த தொழுகையை நீர் ஒருபோதும் பிற்படுத்தாதீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இரண்டாவதாக வல் ஜனாஸத்து இதா ஹதரத், ஒரு பிரேதம், ஒரு இறந்த உடல் ஜனாஸா அதே கொண்டு வரப்பட்டால் நீர் அதையும் ஜனாசாவை கஃபன் தஃபன் செய்வதிலே, நல்லடக்கம் செய்வதிலே நீர் பிற்படுத்தாதீர், நீர் தாமதம் செய்யாதீர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். மூன்றாவது காரியம் வல் ஐயிமு இதா வஜத்த லஹா குஃபுஅன். ஐயின் என்று சொன்னால் கணவன், அதாவது எந்த ஒரு நபருக்கு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ, யாருக்கு ஜோடி இல்லையோ, அதாவது ஆணாக இருந்தால் அவருக்கு பெண் துணை இல்லாமல் இருக்கலாம், திருமணம் முடிந்து அந்த மனைவி இறந்து போயிருக்கலாம், அப்ப இறந்து மனைவியை பிரிந்து இருக்கலாம், அல்லது விவகாரத்தின் மூலமாக
மனைவியை பிரிந்து இருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட ஆணோ பெண்ணோ துணை இல்லாமல் இருக்கக்கூடிய அவருக்கு நீங்கள் பொருத்தமான ஜோடியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் திருமணம் நடத்தி வைப்பதில் நீர் பிற்படுத்தாதீர், நீர் தாமதத்தை ஏற்படுத்தாதீர் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். அப்ப இந்த 3 விஷயங்கள் ஒருபோதும் தாமதம் செய்யக்கூடாது. கண்ணியமிக்கவர்களே, அதிலே முதலாவது ஒரு விஷயமாக என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது அஸ்ஸலாத்து இதா ஆனத். இன்னொரு ஹதீஸ்ல அஸ்ஸலாத்து இதா ஆத்தத். தொழுகை நேரம் வந்துவிட்டால், தொழுகையை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால் அந்த தொழுகையை நீங்கள் பிற்படுத்தவே கூடாது. அதனுடைய ஆரம்ப நேரம் இருக்கிறது, நிறைவான நேரம் இருக்கிறது. அப்ப ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறந்தது. அந்த தொழுகையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த தொழுகையை பின்னால தொழுதுகிடலாம், லேட்டா தொழுதுகிடலாம், அதனுடைய கடைசி நேரத்தில் தொழுதுகிடலாம் என்று தொழுகையை ஒருபோதும் நீர் பிற்படுத்தாதீர் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சூரத்துன் நிசா 4வது சூரா 103வது வசனம், அதிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீர் செய்கின்ற பொழுது ஹஜ்ஜுக்கு எப்படி நேரம் காலம் இருக்கிறதோ, ஹஜ்ஜை எல்லா நேரத்திலும் செய்ய முடியுமா? உம்ராவை எல்லா காலத்திலும் செய்யலாம். ஆனால் ஹஜ் என்பது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத். ஹஜ் செய்வது என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஷவ்வால் மாசம் ஹஜ்ஜுடைய மாசம், துல்காதா மாதம் ஹஜ்ஜுடைய மாசம், துல் ஹஜ் பிறை 10 அல்லது 13 வரைக்கும் தான். இந்த 3 மாதங்கள்ல தான் ஹஜ் செய்ய முடியும். ரமலான்ல ஹஜ் செய்ய முடியாது, ரமலான்ல உம்ரா செய்யலாம். அப்ப கண்ணியமிக்கவர்களே, எப்படி ஹஜ்ஜுக்கு என்று குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கிறதோ, குறிப்பிட்ட காலங்கள் இருக்கிறதோ, மாதங்கள் இருக்கிறதோ, இதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும் என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 527. அவர் சொல்றாரு, சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, செயல்களில் அல்லாஹுவிற்கு மிகவும் பிரியமான செயல் அது என்ன செயல் என்று நான் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. நாம் செய்யக்கூடிய செயல்களில், வணக்க வழிபாடுகளில், நாம் செய்யக்கூடிய காரியங்களில் அல்லாஹுவிற்கு மிகவும் மிகவும் பிடித்தமான முதன்மையான ஒரு செயல் என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவது. அதுதான்
அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். பிறகு சும்மாயின், பிறகு எது என்று கேட்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிர்ருல் வாலிதை, பெற்றோருக்கு நன்மை செய்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. பிறகு எது என்று கேட்பார். அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிவது. அப்போ பெற்றோருக்கு நன்மை செய்வதை விட, அறப்போரில் கலந்து கொள்வதை விட அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஒரு செயல் என்னது? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவது. அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் 2 நேரம் இருக்குது. ஃபஜ்ருக்கு 2 நேரம் இருக்கிறது, லுஹருக்கு 2 நேரம் இருக்கிறது, அஸருக்கு 2 நேரம் இருக்குது, மக்ரிபுக்கு ஒரே நேரம் இருக்கிறது, இஷாவுக்கு 2 நேரம் இருக்கிறது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் எப்படி தொழுவது, எப்படி ருக்கு செய்வது, எப்படி சஜிதா செய்வது, எந்த நேரத்தில் எந்த தொழுகையை தொழுவது என்று 2 விதமாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இமாமத் செய்து தொழுகையின் காலத்தை எனக்கு காட்டி கொடுத்தார்கள். இதுவும் ஹதீஸ்ல வருகிறது. தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் ஒன்று இருக்கிறது, முடிவான நேரம் இருக்கிறது. முதல் நாள்ல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமத் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு தொழுகையும், கடமையான தொழுகையும் அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுது காட்டினார்கள். 2ஆம் நாள் இமாமத் செய்கின்ற பொழுது அதனுடைய கடைசியான நேரத்தில் இமாமத் செய்து காட்டினார். இந்த 2 நேரம் தான் உங்களுக்கும் இதற்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்களுடைய தொழுகையின் நேரமாக இருக்கிறது என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப லுஹர் இருக்கிறது. இப்ப லுஹருடைய நேரம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், சூரியன் நடு உச்சிக்கு வருகிறது. நடு உச்சிக்கு வந்து கொஞ்சம் சாய்கின்ற பொழுது லுஹருடைய நேரம் வந்து விடுகிறது. இது லுஹருடைய ஆரம்ப நேரம். இந்த லுஹரினுடைய நிறைவான நேரம் என்னவென்று சொன்னால், நாம் நிழலில் நடக்கின்ற பொழுது நமது உருவம் 2 மடங்கு காட்சி தரும். அது லுஹரினுடைய இறுதி நேரம். இப்படி என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நேரத்திலும் தொழும்படி ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. 2 நேரத்திலையும் தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றாலும் கூட சிறப்பு என்னது? ஆரம்ப நேரத்தில் தொழுவது. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான செயல் அஸ்ஸலாத்து ஃபீ அவ்வலி வக்திஹா. எந்த ஒரு கடமையான தொழுகையையும் அதனுடைய ஆரம்ப நேரத்தில், அந்த நேரம் வந்தவுடன் தொழுவதுதான் சிறந்தது என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ஆரம்ப நேரத்தில் அது தொழுவது, அதுதான் இறைவனுக்கு பிடித்தமானது, அதுதான் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, நன்மையில் சிறந்தது என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஏராளமான ஹதீஸ்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தர்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப முதலாவது நாம் பிற்படுத்த முடியாத, தாமதிக்க முடியாத ஒரு செயல் என்ன அப்படின்னா தொழுகை. கண்ணியமிக்கவர்களே, முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொல்லுவார்கள், கைஃப அன்த இதா கானத் அலைக்க உமரா. உன்னுடைய தலைவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், யுஅখিরூன ஸலாத அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில், ஆரம்ப நேரத்தில் தொழுவதை விட்டால்
அவர்கள் பிற்படுத்தி தொழுகிறார்கள். இப்படிப்பட்ட தலைமையின் கீழ் தலைவர்களிடத்தில் நீர் இருந்தால் நீர் என்ன செய்வீர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. அந்த தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, யுஅখিরூன ஸலாத் அன் வக்திஹா, தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழாமல் பிற்படுத்தி தொழுகிறாங்க. சில சமயம் மஸ்வராலாம் நடக்கும். ஹதீஸ்ல என்ன வருகிறது, மஸ்வரா நடந்து கொஞ்சம் லேட்டாகுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் தொழ விரும்பக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுக்கிடலாம், அனுமதி இருக்கிறது இஸ்லாத்தில். மசூரா செய்றவங்க மசூரா முடிச்சுட்டு வரலாம். அப்ப கண்ணியமிக்கவர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவ் இமீதூன ஸலாத்த அன் வக்திஹா, தொழுகையை அவர்கள் மௌத்தாக்குறாங்க. எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதை விட்டால் அவர்கள் மௌத்தாக்கு, அந்த நேரத்தை மௌத்தாக்குறாங்க. மௌத்துனா என்னது? நாம மௌத்தாயிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருந்து ரூஹு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். இதான் மௌத்து. அப்ப தொழுகையை மௌத்தாக்குறாங்கன்னா தொழுகையினுடைய ஆரம்பம் நேரம் வெளியேறிடுச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், அப்ப இப்படிப்பட்ட தலைவர்கள் உங்களிடத்திலே இருந்து அந்த தலைவர்களின் கீழ் நீங்கள் வாழுகின்ற பொழுது இவர்கள் இப்படி தொழுகையை பிற்படுத்துகிறார்கள், தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தை மௌத்தாக்குறாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இப்ப நான் என்ன செய்யறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஃபமா தஅமுருனி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க உத்தரவிடுகிறீர்கள். நான் செய்யறது இரண்டாவது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு ஏவுகிறீர்கள் அப்படின்னு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சல்லி ஸலாத்த லி வக்திஹா, தொழுகையை யார் எப்படி போனாலும் உனக்கு பரவாயில்லை, அதை பத்தி நீ பார்க்காத. சல்லி ஸலாத்த லி வக்திஹா, பாங்கு சொல்லப்பட்டாச்சா, தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் நீர் தொழுவீராக. சரி, இந்த தலைவர்கள் எல்லாம் கூட்டம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க திரும்ப வந்து தொழுவதுக்கு வர்றாங்க. இப்படி அவர்கள் வந்து நீரும் பள்ளிவாசலில் இருந்தீர் என்று சொன்னால் திரும்பவும் தொழுதுக்கும். டுகர் தொழுகை லேட் ஆகுது, அவங்க தொழுகை லேட் ஆகுறது, நீ பாங்கு சொன்ன பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல தொழுதுக்கும். தலைவர்கள் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா நேரத்தை பிற்படுத்தி லேட்டா வர்றாங்க, வந்து பள்ளிவாசல்ல ஜமாத் நடக்குது, நீர் அதையும் பெற்றுக்கொண்டால் அப்போதும் தொழுவீராக, லுகர் தொழுவீராக. ஃபஸல்லி ஃபஇன்னஹா லக நாஃபிலத்தன், முதல்ல நீர் தொழுவது கடமை, இரண்டாவது தொழுவது நஃபில், நன்மை கிடைக்கிற போது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபஇன்னஹா ஜியாதத்து கைரின், ரெண்டு தொழுது தப்பு கிடையாது. முதல்ல ஆரம்ப நேரத்தில் சிறப்பான தொழுகை நீ தொழுது விட்டீர், திரும்ப ஜமாத்து நடக்குது, தலைவர் எல்லாம் வர்றாங்க, இப்ப நீ என்ன செய்ய நினைச்சா தொழுதுக்கோ, அது உனக்கு நஃபிலா பெயரும், அந்த நன்மை உனக்கு கிடைத்து விடும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கின்ற பொழுது ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் தொழுகை விஷயத்தில் பொழுதுபோக்காக இருப்பார்கள், அஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இன்னொரு ஹதீஸ்ல சில தலைவர்கள் வருவார்கள் இந்த சமுதாயத்திற்கு, தொழுகை விஷயத்தில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள், தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழ மாட்டார்கள், தொழுகையை பிற்படுத்தி தொழுவார்கள். அந்த கூட்டத்தை நீர் கண்டீர் என்று சொன்னால், அந்த சமுதாயத்தை நீர் கண்டீர் என்று சொன்னால் நீர் ஆரம்ப நேரத்தில் தொழுது விடுவீராக என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆரம்ப நேரத்தில் தொழுதுட்டு உனக்கு ஏதாவது தேவை, வெளியே போற, இது கபலி ஹாஜத்திக்க, உனது தேவைக்காக நீ வெளியே செல்லும், திரும்ப வந்து பள்ளிவாசலுக்கு வருகிறேன், ஃபஇன் உகீமத்தி ஸலாத்து வ அன்த ஃபில் மஸ்ஜிதி ஃபஸல்லி, திரும்ப பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அப்பதான் லேட்டா லுகர் தொழுகை ஜமாத்தா நடைபெறுகிறது என்பதை நீர் கண்டீர் என்று சொன்னால் தொழுதுக்கோ, எக்ஸ்ட்ரா நன்மை. முதல்ல தொழுவது ஃபர்து நிறைவேறிவிடும், இரண்டாவது தொழுவது ஃபர்து அல்ல,
அது நஃபிலு, எஷ்ட நன்மை கிடைக்கும் என்பதை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியமிக்கவர்களே, அப்ப தொழுகை விஷயத்துல அஜாக்கிரதையாக இருப்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், நரகம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்றான்னா, தன் தொழுகை விஷயத்தில் எவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்களோ, ஆரம்ப நேரத்தில் தொழுவதை விட்டோம் எவர்கள் பாராமுகமாக அஜாக்கிரதையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்களுக்கு நரகம் உண்டாகட்டும் என்று எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அல்லாஹுஸ் ஸலாத். ஒரு கூட்டம் பின்னால் வரும், தொழுகையை பால்படுத்துவார்கள் என்று சொன்னால் தொழுகையை ஆரம்ப நேரத்தில் பேணுதலாக தொழமாட்டார்கள். அவர்கள் தொழுகையை பிற்படுத்தி தொழுவார்கள், தொழுகையை பால்படுத்துவார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள் என்று எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, நாம தூங்கிட்டோம்னா ஆரம்ப நேரத்தில் தொழ முடியல, தூங்கிட்டோம்னா தூக்கத்திலிருந்து எஞ்ச பிறகு கடைசி நேரத்தில் தொழுது கிடலாம். நமக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா மயக்கம் தெளிஞ்ச உடனே கடைசி நேரத்தில் தொழுது கிடலாம். அல்லது பிரயாணத்தில் இருக்கிறோம்னா கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும். இந்த 3 காரியங்களுக்காக தொழுகையை ஆரம்ப நேரத்தை விட்டு கடைசி நேரத்தில் தொழுது கொள்ளலாம். எல்லாம் வாங்க சொல்லியாச்சு, இகாமல் சொல்ல போறாங்க, எல்லா வாய்ப்பும் இருக்குது, ஒண்ணுமே இல்லை, இந்த நேரத்தில் தொழுகையில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கண்ணியமிக்கவர்களே, இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். இரண்டாவது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, வல் ஜனாஸத்து இதா ஹலரத். மையத்து முன்னால வந்துருச்சு, ஒரு மையத்து இறந்து போனா மையத்து முன்னால இருக்குது அப்படின்னா அதை நல்லடக்கம் செய்வதில் நீர் தாமதிக்காது. கண்ணியமிக்கவர்களே, இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு மையத்து விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், ஆப்பிரிக்காவில் இருக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், வருவதற்கு 2 நாட்கள் ஆகும், 3 நாட்கள் ஆகும். கடைசியில் ஜனாசாவை எங்கே வைக்கிறாங்க? ஐஸ் பெட்டியில் வைக்கிறாங்க. இது இஸ்லாத்தில் கூடுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு 3 நாள் கழித்து நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அதற்கு என்ன காரணம்னா, ஒரு அரசியல் மாற்றம் தேவைப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரியாக யார் வர வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா 3 நாள் அப்படியே வைக்கப்பட்டது. இந்த 3 நாள் வைக்கப்பட்ட பிறகும் அத்தர் மாதிரி மணந்துச்சு. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள், இறந்த பிறகும் மணந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆச்சரியப்பட்டு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எந்த பூத உடலுக்கும் நாம இறந்துட்டோம்னா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? வாரிஸ்காரர் வந்து பார்க்கணுங்கிறது ஃபர்து ஐன் கிடையவே கிடையாது. வாரிசு வந்து பார்க்கணுமா? உயிரோடு இருக்கும் பொழுது வாய்க்கு அரிசி போட மாட்டான், வாய்க்கு சாப்பாடு போட மாட்டான். இறந்த பிறகு வாய்க்கு அரிசி போடுறது, பாலை ஊத்துறது. உயிரோடு இருக்கும் பொழுது டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டான் அப்பாவுக்கு உம்மாவுக்கு. உயிரோடு இருக்கும் பொழுது செய்யமா, இறந்த பிறகு எப்பா அவர் சாப்பிட்டதெல்லாம் பாத்தியா வைக்கிறத பார்த்தா இது போலி. உண்மையான வாரிசுதாரர்கள் இறந்த நமது அம்மாவையோ இறந்த நமது தந்தையையோ தாமதிக்கவே கூடாது. எதுக்கு அப்படின்னா, ஹதீஸில் என்ன தப்சீர் செய்யப்படுகிறது, முஹத்திஸீன்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இறந்த உடலை தாமதிக்க உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. என்னாவது? இரத்த ஓட்டம் நின்று போயிடுது, குளிர்ந்துரும், உடம்பு அப்படியே குளிர்ந்துரும். கண்ணியமிக்கவர்களே, நாம் உயிரோடு இருக்கிறோம்னா உடல் சூடா இருக்கும், ரத்த ஓட்டம். இறந்த உடலை பாருங்க, ஐஸ் மாதிரி ஆயிரும், ரத்தம் உறைஞ்சி போயிடும், அங்கங்க உறைஞ்சி போயிடும். கொஞ்ச நாளாக நேரமாக ஆக உறைஞ்ச இரத்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உடலின் பகுதி நிறம் மாற ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் போக போக ஒரு இடத்தில் கழிவுகள் சேர்க்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் போக போக இரத்த ஓட்டம் இல்லாதனால
பாக்தியாக்கள் திங்க ஆரம்பிச்சு அழுகி துர்நாதகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இறந்த உடலை நல்லடக்கம் செய்வதில் தாமதிக்காதீர்கள். ஐஸ் பெட்ல வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகின்ற பொழுது, கஸ்ரு அல்மில் மையிதி க கஸ்ரிஹி ஹய்யன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மையத் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இந்து சகோதரர்கள் அதை சடம், அது வந்து என்னது சடலம் அப்படின்பாங்க. இறந்த போன சடலம் ஒண்ணுமே இல்லை, உயிரிழம்பாங்க. அதனால வந்து டிக்கில வைக்கும் பொழுது ஏற்றும் பொழுது கை காலம் முறிச்சி வைப்பாங்க. இஸ்லாத்தில் அப்படி கூடவே கூடாது. அப்போ இறந்த உடலுடைய எலும்பை உடைப்பது உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவருடைய எலும்பை முறிப்பதற்கு சமம் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இறந்த ஒருவர்கிட்ட ஒரு ஐஸ் கட்டியை கொடுக்குறீங்க. இறந்த ஒருவர்கிட்ட ஒரு ஐஸ் கட்டியை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது. உயிரோடு இருப்பவரிடத்திலே ஒரு ஐஸ் கட்டியை கொடுத்து வைக்கிறீங்கன்னா அவரால் நிரூபித்து காட்ட முடியுமா? ஒரு ஐஸ் பெட்டில் ஒரு 5 மணி நேரம் இருக்க முடியுமா? ஒரு 2 மணி நேரம் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. உயிரோடு இருப்பவர் எதை தாங்க மாட்டாரோ இறந்த உடலும் அதை தாங்க. இப்போ ஐஸ் பெட்டியில் வைக்கிறது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையவே கிடையாது. என்ன செய்யறது? மையத்தை பார்க்கறது கட்டாயம் கிடையாது, துவா செய்யறது தான் கட்டாயம் என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். மூன்றாவது, நமது பெண்ணுக்கு நல்ல வரன் அமைந்தால், அது பருவ வயதை அடைந்தால், பக்குவமாகிவிட்டால் திருமணத்தை நீங்கள் தாமதிக்காதீர்கள். திருமணத்தை தாமதிக்க ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்படும் என்பதனை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஆகவே இந்த 3 விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த காலத்தில் இறந்து போன ஜனாசாவை 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, ஐஸ்கட்டில் வைக்கிறது, அது பெரிய அதாபு. நாம் இறந்து போனால் வசியத் செய்கின்ற பொழுது, நான் இறந்து போனால் அவர் வரணும் இவர் வரணும் பார்க்கணும் அவசியம் இல்லை. எனக்கு துவா செய்யு, என் கபருக்கு துவா செய்யு, உடனே நல்லடக்கம் செய் என்பதை ஒவ்வொருவரும் வசியத் செய்ய வேண்டாம். இதுதான் நபிமொழியாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த 3 விஷயங்களில் நாம் தாமதத்தை கடைபிடிக்காமல் 3ஐயும் விரைவாக செய்வதற்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக.